ஓம் சாந்தி. 30/5/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு முதலாவதாக நமக்கு படிப்பிப்பவர் சுயம் சாந்தி கடல் சுகக்கடலாகிய தந்தை என்ற இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: ஒரு பாபாவின் நினைவு உறுதியாகி விட வேண்டும். புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோள் ஆகும். இதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிவிடும் பொழுது அனைத்து விகார எண்ணங்களும் முடிந்து போய்விடும். புத்தி அலைவது நின்றுவிடும். தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகாது. இதுவே குறிக்கோள் ஆகும். இதனை அடைவதற்காக ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இவரை, அதாவது பிரம்ம பாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்ல மாட்டோம். இன்றைய நாளை சத்குருவார், அதாவது வியாழக்கிழமை என்று சொல்கிறோம். குருவார் என்று சொல்வது தவறாகும். இது சத்குருவாராகும். குருக்கள் நிறைய பேர் இருக்கின்றன. சத்குரு ஒரே ஒருவர் தான் ஆவார். நிறைய பேர் தன்னை குரு என்று சொல்லிக் கொள்கின்றனர். சத்குரு என்றும் சொல்லிக் கொள்கின்றனர். குரு மற்றும் சத்குரு என்பதில் வித்தியாசம் இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். சத் என்றால் உண்மை, சத்தியமானவர், அதாவது உண்மையானவர் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தையை மட்டும்தான் சொல்லப்படுகிறது, மனிதர்களை அல்ல. சத்தியமான ஞானத்தை ஒரே ஒரு முறை ஞான கடலாகிய பாபா வந்து கொடுக்கின்றார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சத்தியமான ஞானத்தை கொடுக்க முடியாது. சத்தியமானவர் ஒரே ஒரு நிராகார் தந்தை மட்டும்தான் ஆவார். இவருடைய பெயரோ பிரம்மா ஆகும். இவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது. பிரம்மாவிடம் ஞானம் கொஞ்சமும் இல்லை. இவருக்குள் முழு ஞானமும் இல்லை என்று இப்பொழுது கூட சொல்கிறோம். முழுமையான ஞானம் ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மாவிடம்தான் இருக்கிறது. தன்னை சத்குரு என்று சொல்லிக்கொள்ளும் அளவு எந்த மனிதரும் இப்பொழுது கிடையாது. சத்குரு என்றாலே முழுமையான சத்தியம். நீங்கள் சத்தியமானவராக ஆகிவிட்ட பிறகு இந்த சரீரம் இருக்காது. மனிதர்களை ஒருபோதும் சத்குரு என்று சொல்ல முடியாது. மனிதர்களிடம் கொஞ்சம் கூட சக்தி இல்லை. நான் கூட உங்களைப் போல மனிதராக இருக்கின்றேன் என்று இவர், அதாவது பிரம்ம பாபா கூட சொல்கிறார். இவருக்குள் சக்திக்கான விஷயமே கிடையாது. தந்தைதான் கற்பிக்கின்றார். பிரம்மா கற்பிப்பதில்லை. இந்த பிரம்மா கூட அவரிடமிருந்து கற்று பிறகு கற்பிக்கின்றார். பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள் என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் கூட பரம்பிதா பரமாத்மா சத்குருவிடமிருந்து படிக்கின்றீர்கள். உங்களுக்கு அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. சக்தி என்றால் யாரையும் ஓங்கி அடித்தால் அவர் கீழே விழுந்து விடுவார் என்று அர்த்தம் அல்ல. இது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கும் ஆன்மீக சக்தி ஆகும். நினைவு பலத்தின் மூலம் நீங்கள் அமைதியை அடைகின்றீர்கள் மற்றும் படிப்பின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. எப்படி மற்ற ஆசிரியர்கள் உங்களை கற்பிக்கின்றாரோ அதுபோல பாபா கூட கற்பிக்கின்றார். பிரம்மா கூட கற்கின்றார். மாணவராகவும் உள்ளார். தேகதாரிகள் அனைவருமே மாணவர்கள்தான். பாபாவுக்கு தேகம் கூட கிடையாது. அவர் நிராகாரமானவர். அவர்தான் கற்று தருகின்றார். மற்ற மாணவர்கள் படிப்பதைப் போல நீங்களும் படிக்கின்றீர்கள். இதில் உழைப்பதற்கான விஷயமே இல்லை. படிக்கும்போது எப்போதும் பிரம்மச்சரியத்தில் இருக்கின்றனர். பிரம்மச்சரியத்தில் இருந்து படித்து முடித்த பின் விகாரத்தில் போய் விழுகின்றனர். மனிதர்களோ மனிதர்களைப் போலவே பார்க்க தென்படுகின்றார்கள். இவர் இந்த மனிதர், இவர் சட்டம் பயின்றவர், இவர் இந்த ஆபீசர் என்கின்றோம். படிப்பின் மூலம் பட்டம் கிடைக்கிறது. ஆனால் அதே ஒருவன்தான். அந்த எல்லைக்கு உட்பட்ட படிப்பை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள்.
சாது சந்நியாசிகள் போன்றோர் எந்த சாஸ்திரங்களையும் படிக்கின்றார்களோ மற்றும் கற்று தருகின்றாரோ அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. அதன் மூலம் யாருக்கும் அமைதி கிடைக்க முடியாது. அவர்களே அமைதிக்காக முட்டி மோதி கொள்கின்றனர். ஒருவேளை காட்டில் அமைதி கிடைக்கிறது என்றால் ஏன் அங்கிருந்து திரும்பி வருகின்றார்கள்? முக்தியை யாரும் அடைவது இல்லை. யார் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல நல்ல பெயரோடு சென்றனரோ அவர்கள் கூட மறுபிறவி எடுத்து எடுத்து கீழேதான் வந்திருக்கின்றனர். முக்தி ஜீவன் முக்தியை யாரும் அடைவது இல்லை. தமோ பிரதானம் ஆகிதான் தீர வேண்டும். குருவிடம் செல்வதன் மூலம் ஒன்றும் கிடைத்து விடுவதில்லை. உங்களுக்கு குருவிடமிருந்து என்ன கிடைத்தது என்று யாரிடமாவது கேட்டால் அமைதி கிடைக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றுமே கிடைப்பதில்லை. அமைதி என்பதின் அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். பாபா ஞானக்கடல் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். மற்ற எந்த சாது சந்நியாசிகள் குருக்கள் போன்றோர் அமைதி கடல் ஆக முடியாது. மனிதர்கள் யாருக்கும் உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. அமைதி கடல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் என்ற நம்பிக்கை முதலில் குழந்தைகளாகிய உங்களுக்கு வேண்டும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. இவர் பிரம்மா, அவருடைய ரதம் ஆவார். உங்களைப் போல மாணவர் ஆவார். இவரும் கூட குடும்ப விவகாரங்களில் இருந்தார். பாபாவுக்கு தன்னுடைய ரதத்தை கடனாக கொடுத்து இருக்கிறார். அது கூட வான்பிரஸ்து நிலையில்தான் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு புரிய வைப்பவர் ஒரே ஒரு பாபா ஆவார். அந்த பாபா சொல்கின்றார், அனைவரும் நிர்விகாரி ஆக வேண்டும். அவ்வாறு சுயம் நிர்விகாரி ஆக முடியாதவர்கள் அநேக விதமான விஷயங்களை சொல்வார்கள். நிந்தனை கூட செய்வார்கள். சிலர் நம்முடைய பல பிறவிகளுக்கான பலன் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று புரிந்து கொள்கின்றனர். பாபா நம்மை விடுவிக்கின்றார். எல்லையற்ற தந்தை தான் நம்மை விடுவிக்கின்றார் அல்லவா? இவரை கூட, பிரம்மாவை கூட விடுவிக்கின்றார். குழந்தைகளை பாதுகாக்க முயற்சி செய்தார். யாரால் விடுபட முடியுமோ அவர்களை விடுவித்தார். நமக்கு கற்பிப்பவர் எந்த மனிதரும் கிடையாது என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. சர்வ சக்திவான் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தை தான் சொல்லப்படுகிறது. வேறு யாரையும் அப்படி சொல்ல முடியாது. அவர்தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இந்த விகாரங்கள் உங்களுக்கு அனைத்தையும் விட பெரிய எதிரியாகும். இவற்றை விட்டு விடுங்கள். பிறகு யாரால் விட முடியவில்லையோ அவர்கள் எவ்வளவு சண்டையிடுகின்றனர். தாய்மார்கள் கூட சில பேர் விகாரத்திற்காக பெரிய பிரச்சனை செய்பவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூட யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். நிறைய பேருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. சிலருக்கு பாதி நம்பிக்கை இருக்கிறது, சிலருக்கு 100%, சிலருக்கு 10% தான் நம்பிக்கை. இப்பொழுது பகவான் ஸ்ரீமத் கொடுக்கின்றார். குழந்தைகளை, என்னை நினைவு செய்யுங்கள். இது பாபாவின் பெரிய கட்டளையாகும். நம்பிக்கை ஏற்பட்டால்தான் அந்த கட்டளைப்படி நடப்போம் அல்லவா? என்னுடைய இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கின்றார். இவரை, அதாவது பிரம்ம பாபாவை நினைவு செய்யக்கூடாது. பிரம்மா சொல்கிறார், நான் சொல்வதில்லை, என் மூலமாக பாபா உங்களுக்கு சொல்கின்றார். எப்படி குழந்தைகளாகிய நீங்கள் படிக்கின்றீர்களோ அதுபோல இவரும் படிக்கின்றார். அனைவரும் மாணவர்கள் ஆவார். கற்றுத்தருபவர் ஒரு டீச்சர் ஆவார். அங்கே அனைவரும் மனிதர்களிடம் படிக்கின்றனர். இங்கே உங்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் படிக்கின்றீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள். இதில் மிகவும் ஆத்மா அபிமானியாக வேண்டும். வக்கீலாகவும் பொறியாளராகவும் ஆத்மாதான் ஆகின்றது. ஆத்மாவுக்கு இப்பொழுது தேக அபிமானம் வந்துவிட்டது. ஆத்மா அபிமானிக்கு பதில் தேக அபிமானியாகிவிட்டனர். ஆத்ம அபிமானி ஆகிவிடும் பொழுது அவர்களை விகாரி என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு விகார எண்ணம் கூட ஒருபோதும் வர முடியாது. தேக அபிமானத்தால் தான் விகார எண்ணங்கள் வருகின்றன. பிறகு விகார பார்வையோடு பார்க்கின்றன. தேவதைகளுக்கு ஒருபோதும் விகார பார்வை இருக்க முடியாது. ஞானத்தினால் பார்வை மாறிவிடுகிறது. சத்தியுகத்தில் இப்படி அன்பு செய்வார்களா அல்லது ஆடுவார்களா என்ன? அதாவது விகார அன்பு செய்வார்களா அல்லது ஆடுவார்களா
செய்வார்களா என்ன? அங்கே கூட அன்பு செய்வார்கள். ஆனால் விகாரத்தின் துர்நாற்றம் இருக்காது. பல பிறவிகளாக விகாரத்தில் சென்று விட்டனர். ஆக அந்த போதை எளிதில் இறங்குவதில்லை. பாபா நிர்விகாரி ஆக்குகின்றார். ஆக நிறைய குழந்தைகள் முற்றிலும் உறுதியாக ஆகுகின்றனர். நாங்கள் முழுமையான நிர்விகாரி ஆக வேண்டும். நாம் தனியாக இருந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். அவர்களை இவருக்குள் விகாரத்தின் துர்நாற்றம் இருக்கிறது என்று சொல்வார்கள். விகாரி நம்மை தொடக்கூடாது. இந்த குறிக்கோள் அடைய வேண்டும். தேகத்தின் மீது முற்றிலும் பார்வை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கர்மாதீத் நிலையை இப்படி உருவாக்க வேண்டும். ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை இன்னும் ஏற்படவில்லை. இது குறிக்கோள் ஆகும். பாபா எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் ஒரு உறுப்பு சாதனம் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் பாகத்தை நடிக்கின்றீர்கள். இவருக்குள் சக்தி இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கின்றனர். ஆனால் சக்திக்கான எந்த விஷயமும் கிடையாது. இது படிப்பாகும். எப்படி மற்றவர்கள் படிக்கின்றார்களோ அதுபோல் இவர்களும் படிக்கின்றார்கள். தூய்மைக்காக எவ்வளவு தலையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கு மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. ஆகையால் தான் பாபா சொல்கிறார், ஒருவரை ஒருவர் ஆத்மா என்று பாருங்கள். சத்தியுகத்தில் கூட நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றீர்கள். அங்கே ராவண ராஜ்யம் கிடையாது. விகாரத்தின் விஷயமே கிடையாது. இங்கே ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். ஆகையால் பாபா வந்து நிர்விகாரி ஆக்குகிறார். நிர்விகாரி ஆக்கவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி வரும். ஆத்மா தூய்மையாகாமல் மேலே செல்ல முடியாது. கணக்கு வழக்கை முடிக்க வேண்டியிருக்கிறது. பிறகு கூட பதவி குறைந்து போய் விடுகிறது. இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. சொர்க்கத்தில் ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். முதலில் கண்டிப்பாக ஒரு ராஜா ராணி இருந்திருப்பார்கள். பிறகு வம்சம் உருவாகுகிறது. நிறைய பிரஜைகள் உருவாகுகின்றன. அவர்களுடைய நிலையை கூட வித்தியாசம் இருக்கும். யாருக்கும் முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்கள் முழுமையாக படிக்க முடியாது, தூய்மையாக முடியாது. அரை கல்பமாக தூய்மையற்று இருந்தவர்கள் ஒரு பிறவியில் 21 பிறவிகளுக்கான தூய்மை ஆகிவிடுவது என்பது சித்தி வீடா என்ன? முக்கியமானது காம விகாரத்தின் விஷயம். கோபம் போன்றவற்றின் விஷயம் அவ்வளவு கிடையாது. எங்கேயாவது புத்தி செல்கிறது என்றால் பாபாவை கண்டிப்பாக நினைக்கவில்லை என்பது ஆகும். பாபாவின் நினைவு உறுதியாகிவிட்டால் பிறகு எந்த பக்கமும் புத்தி போகாது. மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். தூய்மையின் விஷயத்தை கேட்டு நெருப்பில் எரிந்து போகின்றனர். இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் ஒருபோதும் சொன்னது இல்லை. எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது என்று சொல்கின்றனர். இதை மிக கஷ்டமாக புரிந்து கொள்கின்றனர். துறவற மார்க்கத்தின் தர்மமே தனிப்பட்டது ஆகும். அவர்கள் மறுபிறவி எடுத்து மீண்டும் சந்நியாச மார்க்கத்தில்தான் செல்ல வேண்டும். அந்த சமஸ்காரத்தை கொண்டு செல்கின்றனர். உங்களுக்கோ வீடு வாசலை விட வேண்டியதில்லை. வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த சங்கம யுகம் என்று புரிய வையுங்கள். தூய்மையாகாமல் சத்தியுகத்தில் தேவதையாக முடியாது. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் சத்தியுகத்தில் அவர்கள் பிரஜையாகி விடுகின்றார்கள். நிறைய பிரஜைகள் உருவாகுகின்றன அல்லவா? சத்தியுகத்தில் மந்திரி கூட இருக்க மாட்டார்கள். ஏனெனில் பாபா முழுமையாக ஞானியாகி விடுகிறார். அஞ்ஞானிகளுக்குத்தான் மந்திரி போன்றோர் வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஒருவரையொருவர் எப்படி அடித்து கொள்கின்றனர். பகை உணர்வு எவ்வளவு கடுமையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விடுத்து மற்றொரு சரீரம் எடுக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது பெரிய விஷயமா என்ன? அவர்கள் துக்கத்தில் இருக்கின்றனர். நீங்கள் சுகத்துடன் பாபா நினைவில் செல்ல வேண்டும். எந்த அளவு தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். யாரும் நினைவில் இருக்க மாட்டார்கள். எப்பொழுது உறுதியான நம்பிக்கை ஏற்படுமோ அப்போது இந்த நிலை ஏற்படும். நம்பிக்கை இல்லை என்றால் பாபா நினைவில் இருக்கவும் முடியாது. வெறும் பெயரளவில் சொல்லுகின்றனர். நம்பிக்கை இல்லை என்றால் நினைவு செய்ய மாட்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரியாக நம்பிக்கை இருப்பது இல்லை அல்லவா? மாயா நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. எப்படி நம்பிக்கையோ அப்படி ஆகிவிடுகிறார்கள். முதலில் பாபா மீது நம்பிக்கை வேண்டும். இவர் தந்தையா இல்லையா என்ற சந்தேகம் வருமா என்ன? எல்லையற்ற தந்தை தான் ஞானம் கொடுக்கின்றார். சிருஷ்டியின் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி நான் தெரிந்திருக்கவில்லை என்று இவர், அதாவது பிரம்ம பாபா சொல்கின்றார். எனக்கு யாரேனும் சொல்வார்களா என்ன? எனக்கு பிரம்மா 12 குருக்கள் இருந்தன. அவர்கள் அனைவரையும் விட வேண்டியதாயிற்று. குருக்கள் ஆகப் போகிறது. குருக்கள் யாரும் ஞானம் கொடுக்கவில்லை. சத்குரு திடீரென வந்து பிரவேசம் செய்தார். என்ன ஆகப் போகிறது என்றே எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் செய்வித்ததாக கீதையில் கூட இருக்கிறதல்லவா? இங்கே அர்ஜுனனின் விஷயமே கிடையாது. இது ரதம் அல்லவா? இவர் கூட முன்பு கீதையை படித்திருந்தார். பாபா பிரவேசம் செய்தார். ஞானம் கொடுக்கக்கூடியவர் தந்தை மட்டும்தான் என்று சாட்சாத்காரம் காண்பித்தார். ஆக அந்த பக்தியின் கீதையை விட்டுவிட்டார். பாபா ஞான கடலாக இருக்கின்றார். நமக்கு அவர்தான் ஞானம் சொல்வார் அல்லவா?
கீதை தாயும் தந்தையுமாக இருக்கிறது. நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று பாபாவை தான் சொல்கின்றனர். அவர் படைக்கின்றார் தத்து எடுக்கின்ற அவர் படைக்கின்றார் தத்து எடுக்கின்றார் அல்லவா? இந்த பிரம்மா கூட உங்களைப் போலத்தான். இவர் கூட எப்போது வான்பிரஸ்து நிலை அடைகின்றாரோ அப்போதுதான் பிரவேசம் செய்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். குமாரிகளோ தூய்மையாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது எளிதாகும். திருமணத்திற்கு பின் எவ்வளவு உறவுகள் அதிகரித்து விடுகின்றன. ஆகையால் ஆத்ம அபிமானி ஆவதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. உண்மையில் ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். ஆனால் அரைக்கல்பம் தேக அபிமானியாக இருந்தனர். பாபா கடைசி பிறவியில் ஆத்ம அபிமானியாக ஆக்கும் பொழுது கஷ்டமாக அனுபவமாகிறது. முயற்சி செய்து செய்து கொஞ்ச பேர் தேர்ச்சி அடைகின்றனர். 8 ரத்தினங்கள் உருவாகுகின்றன. என்னுடைய புத்தி லைன் தெளிவாக இருக்கிறதா? ஒரு பாபாவை தவிர வேற எதுவும் நினைவு வருவதில்லை தானே என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள். இந்த நிலை கடைசியில் ஏற்படும். ஆத்மா அபிமானி ஆவதில் தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஞானத்தின் மூலம் தன்னுடைய பார்வையை மாற்ற வேண்டும். ஆத்மா அபிமானியாகி விகார எண்ணங்களை முடித்து விட வேண்டும். எந்த விகாரத்தின் துர்நாற்றம் இருக்கக்கூடாது. தேகத்தின் பக்கம் பார்வை முற்றிலும் போகவே கூடாது. 2. எல்லையற்ற தந்தை தான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாகும் போதுதான் நினைவு உறுதியானதாக இருக்கும். மாயை நம்பிக்கையிலிருந்து நம்மை கொஞ்சமும் அசைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். வரதானம். சேவா பாவனையில் சேவை செய்து கொண்டு முன்னேற்றமடைந்து முன்னேற்றத்தை செய்து வைக்கும் நிர்விக்ன சேவாதாரி ஆகுக. சேவா என்ற பாவனம் வெற்றி தரும். ஒருவேளை சேவையில் நான் என்ற பாவனை வந்தால் அந்த சேவையில் பாவனை என்று கூற முடியாது. ஏதாவது 3 சேவையில் ஒருவேளை நான் என் உணர்வு கலந்து விட்டது எனில் முயற்சி அதிகமாக சமயமும் அதிகமாக இருக்கப்படும் மற்றும் தான் திருப்தியாக இருக்க முடியாது. சேபாவின் பாவனையோடு உள்ள குழந்தைகள் தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் பறக்கும் கலையை அனுபவம் செய்வார்கள். அவர்களின் ஊக்கம் உற்சாகம் தன்னையும் நிர்வினமாக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வார்கள். ஸ்லோகன். மிகவும் நுட்பமான மற்றும் கவர்ச்சி செய்யும் நூல்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நல்லது பாபா. தேங்க்ஸ் பாபா.